இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். நாம் கடந்த 2 நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தோம். முதல் நாளிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானம் நிலவுவதை நாம் அறிந்து கொண்டோம். 2வது நாளிலே நம்முடைய வஸ்திரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், துதியின் ஆடைகள் எல்லாம் பாவ கரைகள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் நாம் அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்திலே மூழ்கி நாம் அதை சுத்திகரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று சொல்லி, இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய இரத்த வெள்ளத்திலே நம்முடைய வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்த நாம் தான் நீதிமான்கள். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் தான் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்திலே நீதிமான் என்று சொல்வதற்கு, நல்லவன் என்று சொல்வதற்கு யாருமே இல்லை ஆண்டவரை தவிர. ஆனால் நாம் அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய இரத்தத்திலே மூழ்கி நம்முடைய பாவ கரைகளெல்லாம் நம்மை விட்டு அகன்று போன நாம் தான் இந்த உலகத்திலே நீதிமான்களாக வாழும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிற, நாம் பாவி, நான் எப்படி நீதிமான் ஆக்க முடியும், நான் எப்படி நீதிமான் ஆக மாற முடியும் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் அவருடைய பார்வைக்கு நீதிமான்களாக உண்மையாக நம்முடைய பாவத்திற்கு நாம் வருத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு கிட்டி சேரும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தால் நம்மை மூடி அவர் நீதிமான்கள் ஆக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படவில்லை என்று சொல்லுவோமானால் நாம் ஒருபோதும் நீதிமான்களாக மாற முடியாது. அவருடைய ரத்தம் எனக்கெல்லாம் தேவையில்லை, நான்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கழுவணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு நாளும் நீதிமான்களாய் மாறவே முடியாது. நீதிமான்களாக மாறினால்தான் அந்த பரலோக ராஜ்யத்திற்கும் நாம் பங்குள்ளவர்களாக மாற முடியும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கூடாரத்திலே என்ன கேட்கும்? கம்பீர சத்தம் நம்முடைய கூடாரத்திலிருந்து எழும்பும். எப்போ? நாம் நீதிமான்களாக மாறும் பொழுது, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்படும் பொழுது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தில் மூழ்கி நாம் எழும்போது நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். அப்படி நீதிமான்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய கூடாரத்திலிருந்து கம்பீர சத்தம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய கூடாரத்திலிருந்து கம்பீர சத்தம் தொனிக்கிறதா? கம்பீர சத்தத்தை மற்றவர்கள் கேட்கிறார்களா? இல்லையா? இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் நீதிமான்களாக மாறவில்லையே. நம்முடைய கம்பீர சத்தம் அல்லது நம்முடைய வீடுகளில் கேட்கப்படுகிற ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசி சண்டையிட்டு கொள்கிற சத்தம் தான் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே கேட்கப்படுகிறதா? அல்லது ஆண்டவருடைய துதியின் சத்தம், அவரை துதிக்கின்ற, அவரை பாடுகின்ற, அவரை போற்றி புகழுகின்ற அந்த கம்பீர சத்தம் நம்முடைய வீட்டிலிருந்து துணிக்கின்றதா? நாம் உண்மையான நீதிமான்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளிலிருந்து கம்பீர சத்தம் கேட்கப்படும். எப்பொழுது? நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது மாத்திரமே அந்த கம்பீர சத்தம் நம்முடைய வீடுகளிலிருந்து புறப்படும். இன்னும் 2வது பார்த்தோம்னா, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருந்தோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பனையை போல செழித்து வாழ்கிற வாழ்வாக இருக்கும். ஏனென்று வேதம் சொல்லுறது, நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்று சொல்லி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஒருவேளை சரீர பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் செழித்து வாழ்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பனையை போல செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? பனை மரம் ஒரு வறண்ட காலத்திலும் கூட அது செழிப்புள்ளதாக காணப்படும். அதற்கு அதிகமான நீர் தேவைப்படாது. ஏனென்று சொன்னால் அதனுடைய வேர்கள் மிக ஆழமான பகுதிக்கு சென்று கூட, பூமியின் ஆழமான பகுதி வரை சென்று நீரை உறிஞ்சி தன் மரத்தை அழகாக செழிப்பாக வைத்துக்கொள்ளும். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய அவருக்குள் வேரூன்றி கட்டப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே நீதிமான்களாக நாம் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டால் மாத்திரமே நீதிமான்களாக மாறி இந்த பனையை போல நாம் செழித்து வளர்கிற ஒரு வாழ்வாக காணப்படும். மற்றும் இந்த பனை பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறதாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ல.
அதனுடைய ஓலையோ, அந்த பதநீரோ, அந்த நுங்கு, இன்னும் அதனுடைய மரக்கட்டைகள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அந்த பனையை போல இருக்கிறதா? நாம் பயனுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? ஆண்டவருக்கும் நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நாம் இருக்கின்ற இடங்களிலே ஒரு பயன் தரக்கூடிய ஒரு மனிதனாக, மனுஷியாக நான் இருக்கிறேனா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். எப்போது அப்படி மாற முடியும் தெரியுமா? நீதிமான்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே அப்படி ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கி நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி நீதிமானாய் மாற முடியும்? ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமையினால மாத்திரமே நாம் நீதிமான்களாய் மாற முடியும். இன்னும் நாம் பார்த்தோம்னு சொன்னால், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் நீதிமான்களாய் வாழும்போது ஆண்டவர் நமக்கு எந்த கேடுகளையும் வராமல் அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் நீதிமான்களாய் வாழும்போது மலை போல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகள் நம்மை அணுகாதவாறு அவர் நம்மை சுற்றி வேலியடைத்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி. மனிதர்கள் நினைக்கலாம், இவன் இப்படி கஷ்டப்படுகிறான், இவன் இவ்வளவு வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி. ஆனால் அவற்றின் மத்தியிலே ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி நம்முடைய வாழ்வு பனை போல ஆவிக்குரிய வாழ்வு செழிப்பாக காணப்படும். ஆம், எப்போது நாம் நீதிமான்களாய் மாறும் பொழுது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். இந்த நீதிமானுடைய வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதா? ஒரு நீதிமான்களின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த கம்பீர சத்தம் என்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறதா? என்னுடைய குடும்பத்திலிருந்து இந்த கம்பீரமான ஒரு சத்தம் புறப்படுகிறதா? அதே போல நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழிப்புள்ளதாக காணப்படுகிறதா? இன்னும் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் நான் இத்தனை கஷ்டங்களையும் பலவீனங்களையும் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கும் கூட, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட, இதை பேசுகிற எனக்கும் கூட ஆண்டவர் ஒரு கேடு வராதபடி காக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போகிறோம் இல்ல? நம்முடைய பலவீனத்தை பார்த்து, நம்முடைய துன்பங்களை பார்த்து, கஷ்டங்களை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நாம் நீதிமான்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றும் பொழுது நமக்கு எந்த கேடும் வராதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் நினைத்துக்கொள்ள ஆண்டவருடைய ரத்தத்தை மாத்திரம் நாம் நம்முடைய கரங்களிலே ஏந்தி, ஆண்டவரே, நீர் அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரியில் சிந்தின அந்த ரத்தத்தாலே என்னை நீ நீதிமானாக மாற்ற வல்லவராக இருக்கிறேன். நான் நீதிமானாய் மாறும்போது எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறீரப்பா, என்னை நீங்க நீதிமான்களாய் மாற்றுங்க என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம அவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னை நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லி நாம் கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் கடந்த 2 நாட்களிலும் உம்முடைய இரத்தத்தின் மூலமாக ஆண்டவரை பெற்ற ஆசீர்வாதங்களை தியானித்தோம். இந்த 3வது நாளில் உம்முடைய இரத்தத்தின் மூலமாக நாங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி தியானித்தோம். ஆண்டவரே, ஆமாப்பா, எங்களை நீதிமான்களாக மாற்ற நீர் ஒருவர் மாத்திரமே வல்லவர். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் மாத்திரமே எங்களை நீதிமான்களாக மாற்ற முடியும். அப்பா, ஆண்டவரே, இதை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஐயா, ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஐயோ, நான் இத்தனை பாவங்கள் செய்து, இத்தனை அக்கிரமங்கள் மீறுதல் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதே, மனிதர்கள் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாரா என்று சொல்லி என்னை நீதிமானாய் மாற்றுவாரா? நான் ஒரு பாவியா இருக்கிறேனே, பாவியிலும் மகா பாவியா இருக்கிறேனே, என்னை அவர் மாற்றுவாரா? என்னை அவர் மன்னிப்பாரா என்று சொல்லி கேட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, நீங்க நீதிமான்களாக உம்முடைய இரத்தத்தினாலே அப்பா நீதிமான்களாக மாற்றும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்று சொன்னீங்களே, அந்த கம்பீர சத்தம் உடைய பிள்ளைகள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியே அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக மேலான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு பிள்ளைகள் செழித்து வளரும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்படியே ஆண்டவரே, பிள்ளைகளை சூழ்ந்து நிற்கிற எல்லா பாவங்களானாலும் சரி, கஷ்டங்களானாலும் சரி, துயரங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே ஒரு கேடும் வராதபடி உடைய பிள்ளைகளை உடைய சட்டைகளின் நிழலிலே நீர் மறைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை கேட்டு விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலே என்னையும் நீர் நீதிமானாக மாற்றும் என்று சொல்லி கேட்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களிலும்
அப்பா நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. உடைய ரத்தம் உடைய பிள்ளைகளுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால்வரை பிள்ளைகளை கழுவி சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.